இதை வந்து அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். கீரையிலிருந்து மரப்பயிரிலிருந்து பூக்கள் காய்கறி அனைத்து பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். விவசாயி வந்து லேப்ல போய் தான் இவ்வளவு நல்லா பாக்டீரியாவெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தா இனிமே போகவே தேவையில்லை. நம்ம நாட்டுக்கு கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணு பொதுன்னு ஆகும். மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும், செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், செடி நல்ல ஈல்டை கொடுக்கும், மண் வளமாச்சுன்னா நமக்கு. நண்பர்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இயற்கை விவசாய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் போடுறோம். என்னுடைய செல் நம்பர் 97 87 155 461 அப்படி காட்டு பார்ப்போம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்யறதுனா என்ன, அதனால் என்ன நன்மைகள், அதனால் நமக்கு என்ன லாபம், அந்த லாபத்தை வந்து குறைஞ்ச நாட்கள்லேயே குறைஞ்ச முதலீட்டில் நம்ம எப்படி லாபம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பண்ணுறோம். இப்போ நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், செலவு கிடையாது. அதே இப்போ நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை, நம்ம வந்து அதிகமான செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மோர் தயிர் பால் நெய்யின்னு வாங்கும்போது நமக்கு செலவு அதிகமாகிடுது. இந்த ஜீவாமிர்த பஞ்சகாவியாவெல்லாம் செய்யும் போது அப்போ நமக்கு முதலீடு வந்து செலவு அதிகமானதுனால விலை விற்கலினாலும் நமக்கு நட்டாயிடுது. ஆனால் இப்போ வந்து அனைத்து விதமான இடுபொருள் நம்மளே தயாரிக்கும் போது நமக்கு எந்த விதமான செலவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாட்டு மாட்டு சாணம் கொட்டம் பாரு. அது பாருங்க, இதுதான் நாட்டு மாட்டு சாணம். இப்போ இந்த நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தான் நம்ம பாக்டீரியா தயாரிக்க போறோம். ஜூம் பண்ணி காட்டிக்க பாருங்க. இதான் நாட்டு மாட்டு சாணத்தை இந்த மாதிரி பேரல் எடுத்துக்குங்க. தள்ளுப்பா, இந்த மாதிரி வாய் அகன்ற பேரல். இப்போ எல்லாரையும் எங்கிட்ட கேட்கறது எப்படி தயாரிக்கிறதுங்க, இது நாள் வரைக்கும் நீங்க சாணப்பாசி கரிசலுக்கு வீடியோ போடல, சயனோ பாக்டீரியான்னு போட்டீங்க, அதுக்கு தான் போட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து மோர் தயிர் எல்லாமே ஊத்துறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாணத்தை மட்டும்தான் நம்ம கரைச்சி விடுறோம். இந்த மாதிரி நல்லா சாணத்தை கரைச்சிக்குங்க. நல்லா வாயகன்ற பார்த்துதான் நல்லா சூரிய ஒளி படணும். நல்லா வெயில காட்டுப்பா, வெயில் வந்து இந்த அளவுக்கு படணும். படுறதெல்லாம் பார்த்துக்குங்க. நான் அப்படிங்க காட்டு ஜூம் பண்ணி காட்டிக்க. நான் எவ்வளோ பெரிய பேலுக்கு எவ்வளோ சாணம் போடணும்னு பாருங்க. எல்லாம் அளவு எவ்வளோன்னு தான் கேட்குறீங்க. அளவுங்கிறது நம்மளா பார்த்து தயாரிச்சுக்கிறது தான். இயற்கை விவசாயத்தில் வந்து அளவுங்கிறது நம்மளுடைய காட்டுக்கு நமக்கு தான் தெரியும் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேலுக்கு நம்ம ஒரு 1 to 2 கிலோ சாணம் போடுறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா கரைச்சி விட்டோம்னா பாசி வரும். அந்த பாசி எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணு. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்து ஒன்று நம்ம சாணத்தை எப்படி கரைக்கணும், எந்த மாதிரி வெயில் வேணும், எந்த மாதிரி பேரல் வேணும். இந்த மாதிரி நிறையா பேரல் இருந்ததுன்னா தான் நமக்கு அந்த பாசி கிடைக்கும். குறைஞ்சபட்சம் பாசி ஒரு 2 கிலோவாவது இருந்ததுன்னா தான் ரிசல்ட் வரும். அதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி அதிகமான பேரல் வைக்கிறோம். பார்த்துக்குங்க, நாட்டு மாட்டு சாணம்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தெளிவாக இருக்கணும். நாட்டு மாடு நல்லா வெயிலில் மேயிற மாடாக இருக்கணும். கடையில எல்லாம் தீவனம் முடிஞ்ச வரைக்கும் போடாததாக வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் இனச்சேர்க்கை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு. நான் வந்து என்ன செய்யறேன் அப்படிங்கிறது தான் நான் லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறேன். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறவங்க ரிசல்ட் கிடைச்சவங்க எடுத்து போட்ட வீடியோவையும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ளேயே பாசி வரும். ஆனால் எல்லாத்துலேயும் வரும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாசி வந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் எடுத்து நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாசியை எடுக்கணும். எல்லாரும் கேட்குறீங்க பாசி எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பாசி எடுத்து தான் நம்ம அந்த பாசியில தான் பாக்டீரியாவு, சாணியில் இருக்கிற பாக்டீரியா வந்து நமக்கு அந்த பாசியில தான் வரும். நல்லா கரைச்சி விட்டுங்க. ஒரு நாள் அல்லது 2 நாள் நல்லா கலக்கி விடுங்க. நம்ம கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் ஏடு வந்ததுன்னா கலக்க தேவையில்லை. பச்சை கலரில் வராமல் ஒரு மஞ்சள் கலரு இந்த மாதிரி சாணி கலரில் அந்த ஏடு வருதுன்னா கண்டிப்பாக கரைச்சி விடணும். சாணி வந்து சாணியில் எல்லா டைமும் நமக்கு பாசி வரும்னு சொல்ல முடியாது. வர்ற வரைக்கும் போடணும். வரல அப்படின்னா அதை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போடணும். எனக்கு வரல அப்படின்னு நிறைய சொல்றீங்க. அது எடுத்தோம்னா வராது. நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்காக இதை ப்ராசஸ் பண்ணி
ரிசல்ட் எடுத்து ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கொடுக்கறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம லோகி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லேயே அனைத்து வீடியோவும் போட்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த பாசி எடுத்து நம்ம தாய்த்தொழுவம் தயாரிச்சுட்டா அப்படின்னா 10 நாளையில் மீனமிலம் தயாரிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி மீனமிலம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகும், நிழல்ல வைக்கணும், சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நம்ம வெயிலில் தான் வைக்கணும். இந்த சாணப்பாசி கரைசல் தயாரிச்சதுலேருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்து அதில் ஊற்றி நாட்டு சக்கரை 4 ஒரு பங்கு போட்டு 20 கிலோ கழுவி போடுறோம்னா 5 கிலோ 6 கிலோ நாட்டு சக்கரை போட்டாவே போதும். போட்டு வெயிலில் வச்சோம்னா 2 நாளையில் மீன் கழுவி பூராமே கரைஞ்சது. அப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா செலவு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிகே புண்ணாக்கு வச்சு நம்ம என்பிகே தயாரிச்சுக்கலாம். 10 கிலோ புண்ணாக்கு போட்டு சாணப்பாசி கரைசலை ஊற்றணும் அப்படின்னோம்னா அதுவும் தயாராகிடும். அடுத்தது இலைகளை போட்டு பூச்சி விரட்டி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைகளை போட்டு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று நம்மளே தயாரிக்கிறதுனால நமக்கு செலவே கிடையாது. அனைத்து விதமான செலவையும் இதுவே சரி பண்ணிக்கும். ஏன்னா நம்ம காட்டுக்கு கொடுக்க வேண்டியது நுண்ணுயிரி தான் கொடுக்குறோம். அந்த நுண்ணுயிரி கொஞ்சம் கொடுத்து மண்ணை வளப்படுத்திட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு மேலே நமக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கியது. எதிர்ப்பு சக்தி உருவாக்கிட்டாவே செடி நல்ல ஈல்டை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து மண்ணுக்கு கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் பொதுன்னு ஆகும். மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும், செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், செடி நல்ல ஈல்டை கொடுக்கும். மண் வளமாச்சுன்னா நமக்கு மீண்டும் உரச்செலவு குறையும். இப்போ கெமிக்கல்லாம் போட்டோம்னா இந்த வருஷம் 10 மூட்டை போடுறோம் அப்படின்னோம்னா அடுத்த 11 மூட்டை போடணும், 12 மூட்டை போடணும், நோய் வரும், பிரச்சனை வரும். அதே இயற்கையில் பண்ணையில் இந்த வருஷம் ஒரு 4 வண்டி குப்பை போடணும், அடுத்த வருஷம் 3 வண்டி 2 வண்டி குறைச்சிக்கிட்டு வரலாம். மகசூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. இதை வந்து அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். கீரையிலிருந்து மரப்பயிரிலிருந்து பூக்கள் காய்கறி அனைத்து பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். விவசாயி வந்து லேபில் போய் தான் இவ்வளோ நல்லா பாக்டீரியாவெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தா இனிமே போகவே தேவையில்லை. நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேயே அனைத்து விதமான நுண்ணுயிரியும் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஈஎம் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சூடோமோனாஸ், விரிடி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த சாணப்பாசி கரைசல் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போலாம் எதுவுமே நான் கொடுக்கறது இல்லை. இந்த சாணப்பாசி கரைசல் மட்டும்தான் கொடுக்குறேன். எப்போதும் இந்த சூடோமோனாஸ், விரிடி நான் பயன்படுத்துவேன். மல்லிப்பூங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பெவேரியா, பிடி, பேஸ்லஸ், துஞ்சியன்ஸ், மெட்டாரின்சியா, லக்கானி, தாம்சானி, பீமோசோராசியாஸ் இந்த மாதிரியான உயிரினங்களை பயன்படுத்தி பூச்சியை வந்து மல்லிப்பூலேருந்து காப்பாற்றி மல்லிப்பூ பறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். குச்சிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி அனைத்துமே கண்ட்ரோல் ஆயிடும். இதெல்லாம் வந்து நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால மண் வளம் மேம்படுத்தப்படும். அதாவது நம்ம வந்து எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம மண்ணை வந்து எவ்வளோ வளமாக வச்சிருக்கிறோம், நம்ம மண்ணை வளமாக வச்சிருக்க தான் வருங்கால சந்ததியினருக்கு அது ஒரு மண்ணாகவே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெமிக்கலை போட்டு யாருனாலும் இப்போ நம்ம பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிற இயற்கை விவசாய பயிற்சி நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் 5 டன்னு 6 டன்னு கிழங்கு பிடுங்கணும்னு சொல்கிறாங்க. அதே 1 ஏக்கரில் மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா 4 கிலோ 5 கிலோவுக்கு மேலே எடுக்க முடியலைங்க, அரும்பு எடுக்குது, எல்லாமே அந்த பூச்சி வந்து செடியை காலி பண்ணிடுது. அப்படி இல்லை அப்படின்னா செடி குட்டா அப்படியே காஞ்சி போயிடுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மண் வளம் இல்லாமல் போனது தான். அதே மண் வளமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருப்பா. இதே மாதிரி தான் விட்டுருணும். இதை வந்து நம்ம மறுபடியும் பாசி வர்றதுக்கப்புறம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சிருந்து பாசி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ட் 2 போடுவோம். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இதை காட்டு. நல்லா இந்த மாதிரி நல்லா கூலாக கரைச்சி விட்ருங்க, எதுவுமே இருக்கக்கூடாது. கரைச்சி விட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு மாட்டு சாணம்னாவே இந்த மாதிரி மேலே தூசெல்லாம் வரும். அந்த தூசை வந்து எடுத்து விட்ருங்க. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு நம்ம அலசிடுவோம். அலசிடும்போது பூராமே அந்த தூசு வரும். வர தூசை எடுத்து வெளியில் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி காட்டுக்கு பயன்படுத்திட்டு நான் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரையும் பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவை, அதாவது நம்மளை வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் கேட்குறீங்க, இதே மாதிரி தெளிவாக ஒரு வீடியோ போடணுங்க, உங்களுக்காக தான் போட்டிருக்கோம். பார்த்து பயன்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ஒரு காட்டுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னா எல்லா காட்டுக்குமே பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம உரக்கடைக்கோ அல்லது மருந்து கடைக்கோ போனோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வருமானம் குறையும், செலவு அதிகமாகும். அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயம். அடுத்த வீடியோவில்
நம்ம சாணப்பாசி கரைசலை எடுத்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம காட்டுவோம். ஓகே நண்பர்களே, பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வழியாக ஊற்றிக்கிங்க. இது முக்கியம். ஏன்னா தண்ணி சீக்கிரமாக ஆவியாகும். நம்ம சாணப்பாசி போடுறதுனால ரொம்ப ஆவியாகும். அதனால் வழியாக ஊற்றிக்கிங்க. நண்பர்களே வணக்கம். பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தாங்க நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு மேலே 9 வருஷமாட்ட இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளுடைய அனுபவ பதிவுத்தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல். அதில் என்னுடைய அன்றாட பதிவுகள், என்னுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் அதில் நம்ம பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். என்னுடைய செல் நம்பர் 97 87 155 461. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல், அதாவது சாணப்பாசி கரைசல்னால் நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாசியை எடுத்து அதில் உள்ள பாக்டீரியாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து சாணியை மீண்டும் மீண்டும் எடுக்காமல் அந்த பாக்டீரியாவை வச்சு சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான். அதுதாங்க இந்த திரவம். இப்போ நம்ம தாய் திரவம் தயாரித்து வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா இது நம்ம பஞ்சகாவியா நாட்டு மாடு இருந்ததுன்னா பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் நம்ம தயாரிச்சுக்கலாம். ஆனால் இல்லாதவங்க ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து யூரின்லேருந்து எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது ஜீவாமிர்தத்துக்கு செலவு அதிகமாகும். அதே சமயத்தில் நம்ம பஞ்சகாவியா செய்கிறதுனா பால், மோர், நெய்யின்னு வேணும். இன்றைக்கி நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபா வரைக்கும் விற்கணும். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு சத்து இருக்குது. நாட்டு மாடு, வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடுன்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க. நாட்டு மாடு வச்சுருக்கிற வரைக்கும் நல்லது. முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயும் நாட்டு மாடு இல்லாமையே நம்ம இந்த அளவுக்கு செய்கிறோம். இருந்துருந்துன்னா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. இந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வாங்கி கொடுத்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா செலவு அதிகாகும். அந்த செலவை குறைக்கிறதுக்காக மட்டுமே இப்போ இந்த மேலே முதக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே பாக்டீரியா தான். இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். செலவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் கண்டுபிடிச்சி இப்போ நான் 2 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திக்கிட்டு வர்றேங்க. நம்ம நண்பர்களும் நிறையா கொடுத்துருக்குறேன். எல்லோரும் பயன்படுத்தின வகையில் மண் பார்த்திங்கன்னா பொதுன்னு ஆகுது. மண்ணில் உள்ள சத்தை எடுத்து தருது, செடிக்கு எதிர்ப்பு சக்தியை தருது, மண்புழு அதிகமாகுது. இந்த மாதிரி வரையில் தாங்க நமக்கு மண் வளமானால் மட்டுமே நம்ம இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். மண் வளம் காப்போம். மண் வளத்துக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். எவ்வளோதான் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் நம்ம நில பூமி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்ல ஒரு பொருள், எந்த பொருள் காய்கறியாக இருக்கட்டும், மற்றது கீரை வகைகள், மர வகைகள், பழ வகைகள் எல்லாமே சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு சத்து கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அந்த காலத்துலலாம் யாரும் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி அதிகமாக போகலை. இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு இன்சூரன்ஸ்னே தனியாகவே போட்டு வைக்கிறாங்க. காரணம் என்ன, நம்ம சாப்பிடக்கூடியது அனைத்தும் சத்து இல்லாதது, எதிர்ப்பு சக்தி இல்லாததுன்னு தெரிஞ்சதை சாப்பிட்றோம். முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் வச்சுக்கிறீங்களா இருந்தாலும் சரி, நமக்குன்னு தேவையான ஒரு சில ரகங்களை தேர்ந்தெடுத்து காய்கறி, கீரை இந்த மாதிரி நம்ம மர வகைகள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஓரளவுக்கு நம்ம உடம்பையும் பாதுகாக்க முடியும். நான் மண்ணை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறீங்க சாணம் எந்த அளவுக்கு பாசி வரணும் அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி பாசி பச்சையாக வரணும். எடுத்தோடனே எல்லாமே வந்துடாது. இப்போ இதை நம்ம போட்டு 20 நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே 10 நாளைக்கு மேலே ஆனாவே வரணும். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால வரல. பார்த்திங்கன்னா இது இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே, இதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வரல. காரணம் என்னான்னு பார்த்திங்கன்னா இயற்கையோட சூழ்நிலை தான். எல்லாம் ஒரே சாணி தான். இப்போ 2-3 மாட்டு சாணத்தை போட்டதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இந்த மாதிரி நம்ம போட்டு பாசி எடுக்கணும். இதனுடைய சாணத்தை எப்படி கரைக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாசம் வந்திருக்கு. ஏன்னா இது திடீர்னு எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம், உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். இப்போ இந்த பாசியை எடுத்து தான் இது இன்னும் நல்ல பாசின்னா கெட்டியாக வரணும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவாவது வரணும். நம்ம குரு சொல்லி கொடுத்தது 2 கிலோவுக்கு மேலே வந்தது அப்படின்னா தான் நமக்கு அந்த பாக்டீரியா அதிகம் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா செடிக்கான சத்து கிடைக்கும். அப்போ தான் அதனுடைய திரவம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எப்படி நம்ம நல்லா விதை ஒரு காய்கறி
ஒரு காயில் விதை எடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லா பழுத்து அதுக்கப்புறம் தான் விதை எடுக்கிறோம். அதே மாதிரி தாங்க இதுவும். நல்லா பாசி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக வரணும், எடுத்தாலும் உடையாத அளவுக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுனா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து அடுத்தது இதில் வந்து வெறும் சர்க்கரையை மட்டும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது நம்ம தயாரித்து வச்ச சாணப்பாசி கரிசல், அதில் தயாரித்த மீன் அமிலம் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மொட்டை மாடி மீன் அமிலம் அப்படின்னு நம்ம தயாரித்தது. காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலவே கிடையாது. இந்த மீன் அமிலத்துக்கு 10 to 15 நாளில் தயாராகிடும். நாட்டு சர்க்கரையும் 1/4 பங்கு இருந்துச்சுன்னா போதும். வெயிலில் தான் வைக்கணும். நம்மளுடைய திரவம் அனைத்தும் வெயிலில் தான் வைக்கணும். நிழலில் வச்சா அப்படின்னம்னா மறுபடியும் ஒரு தடவை எடுத்துக்கிட்டு போனோம், அதை காட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள வச்சோம்னா எடுத்துக்கிட்டு போனோம். இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா பாருங்கள், இது கிணறு, இது வெஞ்சூரி, ஃபில்ட்ரு எல்லாம் இங்கேயே இருக்குது. அப்படியே நம்ம இங்கே இந்த ஓசை எடுத்து போட்டு அப்படியே நம்ம கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, அதான் குட்வால் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்குது. நம்மளோட அனைத்துமே வெயிலில் தான் இருக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது வாழைப்பழத்தில் பொட்டாஸ், மீன் அமிலம், என்பிகே, புண்ணாக்கு வச்ச என்பிகே தயாரிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம இயற்கையில் விளையிறது தான். இது வெயிலில் இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. சீக்கிரமாக இடுபொருள் தயாராகிருப்போம். மீன் அமிலமெல்லாம் 40-50 நாள் ஆகிறது. நம்ம இதில் பார்த்திங்கன்னா 10 to 15 நாளிலேயே தயாராகிடும். இது எல்லாமே நம்ம சாணப்பாசி கரிசல் கொடுத்து வளரக்கூடியது தான். பாருங்கள், குச்சி பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ இயற்கையில் தான் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம இயற்கை விவசாயத்தில் விளையிறது தான். இந்த இயற்கையில் பண்ணும்போது இடுபொருள் நம்மளே தயாரிச்சுக்கிறது. அனைத்துக்குமே பூச்சி, புழு, முக்கு கருகள் அந்த மாதிரி இதுக்கானது எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்றகம், இதெல்லாம் அத்திப்பழம், இது பார்த்திங்கன்னா சொரக்காய், நீல சொரக்காய். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 5 அடி பாரம்பரிய ரகம் தான். எல்லாமே நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே பாரம்பரிய ரகம் தான். இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை,